மசாலாலாம் வீட்டில் தயாரிக்கிறனால தான் அந்த கண்ணை உறுத்துற மாதிரி அழகாக இருக்குது இல்லைங்களா? வியூவர்ஸ் வணக்கம். நம்ம வந்து இப்போது அவினாசி சர்க்கிளில் இருக்கக்கூடிய கடைகளை நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா மீன் பிரியர்களுக்கான ஒரு சொர்க்கம்னு சொல்லலாம். இந்த கடை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மீன் சென்டர். இந்த கடையில் வந்து விதவிதமான மீன்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கடையை பற்றியும் இந்த கடையில் கொடுக்கக்கூடிய மீன்கள் பற்றியும் இந்த கடையினுடைய உரிமையாளர் அவர்களை நம்ம ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? செந்தில்குமார்ண்ணா. செந்தில்குமார். இங்கே வந்துட்டு விதவிதமான மீன்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறக்கே அப்படியே கண்ணை உறுத்துற மாதிரி வச்சுருக்கீங்க. மீன் பிரியர்கள் வந்தாங்கன்னா விடவே மாட்டாங்க, எல்லாத்தையும் கொத்திட்டு போயிடுவாங்க. என்னென்ன மீன்கள் கொடுத்துட்ருக்கீங்க? அப்படியே பாறை நெய் மீன். அப்படியே சொல்லுங்கண்ணா, இது என்ன மீன்? இது நெய் மீன்ண்ணா. இது நெய் மீனுங்க. அது பாறைங்க. அப்படியே அது தொட்டு காட்டுங்கண்ணா. அது பாறை மீன். அப்படியே அந்த சைடு வாங்க. அது சில்லிண்ணா. மாட்டிட்டு. ஆனால் இது வந்து என்ன சொன்னீங்க? நெய் மீன். அது நெய் மீன்ண்ணா. இதுங்கண்ணா பாறை மீன்ண்ணா. ஓகேங்கண்ணா. இது சில்லிண்ணா. சில்லி. அடுத்து மத்தி மீன்ண்ணா. அடுத்து தலை. ஹெட்டு தலை. இது அதே மாதிரி தான் இல்லைங்களா? இல்லைங்களா? நீங்கள் என்னென்ன டைமுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கண்ணா? என்ன டைம் வந்து 3:30க்கு ஓப்பன் பண்ணிடுவோம். 3:30லேருந்து எத்தனை மணி வரைக்கும் கொடுப்பீங்க? 9 o'clock வரைக்கும். 9 மணி வரைக்கும். அதுக்கு மட்டும் இருக்க மாட்டேன். ஓகே. எப்படின்னா இது பார்க்கும்போதே அந்த ஒரு நம்ம கிராமத்து சமையல் வந்துட்டு ஒரு வண்ணமயமாக இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக இந்த மசாலா தடவி ரெடியாக வச்சுருக்கீங்க. எத்தனை மணி? மசாலா தான். வீட்டு மசாலா தான், ஹோம்மேட் மசாலா தான். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கீங்க? 3:30. இல்லைங்க, இந்த இதை தயாரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க வீட்டில்? மசாலாங்களா? மசாலா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சொன்னால் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுவேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த 8 வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருவீங்க. ஓகே. காலையில் வச்சு நீங்கள் அதை வந்து ஒரு ஊற வைக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? ஓகேங்க. மீன் வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்கண்ணா? இப்போ நெய் மீன், பாறை மீன். நெய் மீன் வந்து 20 ரூபாண்ணா. பாறை வந்து ரேட் ஜாஸ்தி ஆகி போச்சுண்ணா. அதனால் 25 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம். 25. ஓகேங்க. இந்த மத்தி வந்து ரேட்டு பொறுத்துனா, மார்க்கெட் ரேட்டு பொறுத்துருக்குண்ணா. ஒரு நாள் ரேட்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா 5 கொடுப்போம். 20 ரூபாய்க்கா? கம்மியாக இருந்தால் 20 ரூபாய்க்கு. கம்மியாக இருந்தால் 6 கொடுப்போம், 7 கொடுப்போம். ரேட்டு பொறுத்துருக்குண்ணா. சில்லி வந்து அது எப்போ 30 ரூபா தான். 30 ரூபா. சரி, இங்கே வந்து விரும்பி வாங்குற மீன் வந்து எந்த மீன் வந்து வாங்குறாங்க? வெரைட்டிஸ் வாங்குறாங்கண்ணா. எல்லா அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு ஐட்டம் வாங்கிட்டே இருப்பாங்க. எத்தனை ஆண்டுகளாக இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 13 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்குங்க? ஒன்றும் நார்மலாக போயிட்டு இருக்கேன். ஓகே. இந்த மீனெல்லாம் எங்கே வாங்குறீங்கண்ணா? கோயம்புத்தூர் மார்க்கெட்னா. கோயம்புத்தூர், திருப்பூர் 2 மார்க்கெட் வாங்குவோம். நீங்கள் டைரெக்டாக போய் எடுத்து வருவீங்களா? இல்லை, டைரெக்டாக போய்ட்டு வருவோம். போட்டு செட் ஆக மாட்டேங்குது. நம்மளே பார்த்துட்டு வந்துடுறது. டெய்லி போயிடுவீங்களா? இல்லை காலை 5 மணிக்கு போயிடுவோம். 5 மணிக்கே போயிடுவீங்க? 5 மணிக்கு கேட்கலாம்னா அங்கே 5:30 6 மணிக்கு போயிடுவோம். எப்படிங்கண்ணா நைட்டுக்குள்ளே இது எல்லாமே விற்றுருங்களா? விற்றுருங்க. ஃபுல்லாமே எல்லாம் முடிச்சிடுவோம். ஸ்டாக்கில் வச்சு மாட்டோம்னா. டெய்லி வியாபாரம் நமக்கு தெரியும். அதை கால்குலேஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம் ஆகுங்க? இன்னும் 2000 2500. ஓகே. இதில் நீங்கள் முதலீடுக்கு மட்டும் எவ்வளோ ஒதுக்குறீங்க? ஒரு 1000 1500. ஓகே. உங்களுக்கு நிற்கிறது என்ன இதெல்லாம் செலவெல்லாம் போக உங்களுக்கு நிற்கிறது நம்மள ஒரு 600 700 நிற்கணும். அவ்வளோதான் நிற்கும். ஒரு வேலைக்கு இருக்கு. அது நம்ம தொழிலே பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து போனால் அதான் சமம் தருவா. ஆமாம், அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு எல்லாம் வேலையும் செய்யணும். அது நம்ம தொழில் வந்து அவனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். டெய்லி நீங்கள் இதுக்காக கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும்? கோயம்புத்தூர் போவோம், திருப்பூர் போவாங்க. எப்படி மூடு எப்படியே காலேஜ். சரி. இப்போ நீங்கள் மீனை பற்றி நிறைய சொன்னீங்கன்னா நீங்களே மீன் பிடிக்கும் தொழிலையும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா முன்னாடி? நான் அதை செய்யலாம். அதெல்லாம் ஆர்பருக்குலாம் போக முடியாது. நம்ம சிம்பிளான சின்ன கடை தானுங்க. 10 கிலோ மீன் ஓட்டுறதுக்கு அவங்க அவ்வளோ தூரம் இது போக முடியாது. சரி, எங்கே இருக்குங்கண்ணா இந்த கடை? எங்கண்ணா? இந்த ஏரியா பேர் என்னங்க? நம்பியாம்பாளையம். உங்களுடைய தொடர்பு என் கான்டாக்ட் நம்பர் என்னங்கண்ணா? 8870232410. ஓகே. அதாவது நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஓகே, வந்து கேட்டாங்கன்னா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணா, உங்கள் தொழில் விரிவடைஞ்சு நீங்கள் மேலும் பெரிய கடை வச்சு வளர எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்கண்ணா. நன்றி. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு மீன் கடையை நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு அற்புதமான படைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.